இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். நீங்கள் எவ்வளவு பெரிய தேவையில் இருந்தாலும் தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிறவர்கள் உங்களோடு இருக்கிறாரா என்பதை மறந்து விடாதீர்கள். இயேசு உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார். கானான் ஒரு திருமணத்தில் குறைவோடு இருந்த அந்த ஜனங்கள் மத்தியில் இயேசு வந்து அற்புதம் செய்தார். எல்லாம் குறைவான திராட்சை ரசத்தை நிறைவாக மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு குறைவோடு இருக்கலாம். உங்கள் குறைவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் யெகோவா ஈரே, அதாவது நமக்கு தேவைக்கு முன்பாக ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த தேவையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நம்முடைய தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு என் குறைவை யார் சரி பண்ண முடியும்? என் சரீரத்தில் குறைவாக இருக்கிறது, என்னுடைய கர்ப்பப்பையில் குழந்தை வராது என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக நன்மையை பார்க்க முடியல, என்னுடைய வாழ்க்கையில் நன்மையை பார்க்க முடியல, நான் பிரச்சனையை சந்திக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், என் மேல் அன்பு காட்ட ஒரு மனிதன் கூட யாருமே இல்லை, எல்லாரும் இருக்காங்க, என் உறவுகள் இருக்கிறது, ஆனால் யாரும் என்னை நேசிக்கவில்லை, என்னை ஏமாற்றுகிறார்கள், என்னிடம் ஒன்றும் இல்லை, என் கையில் ஒரு காரியமும் இல்லை, நான் வெறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைவான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் என்று வேதம் சொல்லுகிறது. கானான் ஒரு திருமணத்தில் எல்லாம் ரசம் குறைவுபட்டது, ஆனால் கர்த்தர் அந்த இடத்தில் வந்து நிறைவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் குறைவாய் இருக்கிற காரியத்தை ஆண்டவர் நிறைவாக மாற்றுவார். நிச்சயமாக ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, என் ஆண்டவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். ஆகவே இந்த நெருக்கடியை நான் எப்படி சமாளிப்பேன்? நான் எப்படி சரி செய்ய முடியும்? என்னிடம் எனக்கு உதவி செய்ய ஒருவனும் இல்லையே என்று கவலைப்படாதிருங்கள். அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்த தேவன், 12 கூடைகள் மீத எடுக்க செய்தவர் நம்முடைய தேவன். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் தேவைகளை பரத்திலிருந்து ஆண்டவர் சந்திப்பார். பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். உங்களை தலை குனிந்து நிற்க கர்த்தர் விடமாட்டார் என்று நம்புங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலைகள் மாறும், உன் நிந்தனைகள் மாறும், உன் அவமானங்களை கர்த்தர் மாற்றுவார், எல்லா நிலைமையும் மாறும். பிரியமானவர்களே, என் ஆண்டவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையே. நீ பெரிய தேவையில் மத்தியில் இருக்கலாம். இன்றைக்கு உன் தேவை ஆண்டவர் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நிறைவான ஆசீர்வாதத்தை உங்கள் சிரசுக்கு மேலாக கர்த்தர் வைப்பார். நன்மையை கட்டளையிடுவார். உன் தேவை நெருக்கடியில் மத்தியில் நான் எப்படி இதை சமாளிக்க போகிறேன் என்று வேதனையோடு இருக்கலாம். கர்த்தர் பரத்திலிருந்து உதவி செய்வார். கர்த்தர் மாத்திரம்தான் உங்களுடைய நிலைமையை மாற்ற முடியும். கர்த்தர் மாத்திரம்தான் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமும் அற்புதமும்
தேவன் செய்வார். இன்றைக்கு உங்கள் நிலைமைகள் மாறும். உன் சிந்தனையில் இருக்கிற போராட்டத்தில் இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். உங்களை நேசிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. தாய் நேசிக்கிறது போல நான் உன்னை நேசிப்பேன். மனிதன் முகங்களை பார்க்கிறவர்கள், தேவனோ இருதயத்தை பார்க்கிற தேவன். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். வெட்கப்படாதபடி நடத்துவார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். பண பிரச்சனைகள் மாற்றுவார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். வீடு விற்க வேண்டும் நினைக்கிற காரியங்கள் விற்கப்படும். கர்த்தர் உதவி செய்வார். நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்கள் எல்லா நிலைமைகள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த வேளையில உங்க பிரசனம் கடந்து வருவதாக. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடும். ஆண்டவரே, என் தேவாதி தேவனே, உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த நேரத்துல என்னென்ன தேவையோட உங்க பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த தேவைகளை கர்த்தர் தாமே, குறைவா இருக்கிற காரியங்களை ஏசப்பா நீர் நிறைவாக மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்துல சுகமும் ஆரோக்கியமும் தீர்க்காயுசும் நீர் கட்டளிடுவீராக. விண்ணப்பத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் பதில் கொடுங்க ராஜா. அற்புதங்களை செய்யுங்க ராஜா. சொல்லப்பட்ட விண்ணப்பங்கள் ஆண்டவரே, நாங்கள் மறந்திருக்கிற விண்ணப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நேரத்துல ராஜா, என் தேவ கரத்தினால நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. வழி நடத்துவீராக. எல்லாம் சூழ்நிலைகள் மாறட்டும். ஆண்டவரே, வீடு விற்க முடியாதவர்களுக்கு விற்க, கர்த்தர் பண தேவைகளை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கேன்சர் பிரச்சனையில இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, பண தேவைகளை சந்திங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, லோன் கட்ட முடியாது இருக்கிற பிள்ளைகளுக்கு வழிவாசலை திறந்து கொடுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்கப்பா. ஆண்டவரே, பலவீனத்தோட வேதனையோட குடும்பத்தின் பிரிவினையோட இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே ஒன்று சேர்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா தடைகளை மாற்றுவீராக. ஏசப்பா, உங்க பிள்ளைகள் கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவி நாமத்தில் வேண்டுகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.